அனைவருக்கும் வணக்கம். கதைகளுடன் இணைந்திருப்பது உங்கள் ரெனி. நம்ம இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, கர்வத்தால் அழகே இழந்த மகாலட்சுமியின் கதையை தான் பார்க்க போகிறோம். பிறருக்கும் தீங்கு நினைக்காத மனமும் எந்த எதிர்ப்பும் இல்லாத பிறருக்கு உதவும் குணமும் தான் உண்மையான அழகு. வைகுண்டத்தில் மகாலட்சுமியும் மகாவிஷ்ணுவும் பூவுலக மக்கள் பற்றியும் அவர்களின் இன்பத் துன்பங்கள் பற்றியும் பேசிக்கொண்டிருந்தார்கள். ஒரு கட்டத்தில் அவர்களின் பேச்சு அழகு பக்கம் திரும்பியது. அப்போது மகாலட்சுமி, நான் அழகாயிருக்கிறேன் என்பதால் தான் பூவுலக மக்களின் வீடுகளில் என் புகைப்படங்களை வைத்திருக்கிறார்கள் என்று பெருமையாக பேசினார். அதை கேட்ட மகாவிஷ்ணு, தேவி, பூ உலகத்தில் இருப்பவர்களுக்கு அகத்தில் இருப்பதுதான் அழகு. பலரும் பணம் ஒன்றுதான் அழகே என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். பணம் இல்லாதவர்கள் பூ உலகத்தில் வாழ தகுதியற்ற என்பது போல் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் என்றார். அதற்கு, பூ உலகத்தில் இருப்பவர்களின் மகிழ்ச்சியாக வாழ்க்கைக்கு பணமே முதல் தேவையாக இருக்கிறது. வாழ்க்கைக்காக பணமே முதல் தேவையாக இருக்கிறது. அதை எப்படி குறை கூறலாம் பிரபு என்று கேட்டார் மகாலட்சுமி. அதற்கு மகாவிஷ்ணு, வாழ்க்கைக்கு தேவையான பணத்தை முதலில் தேடிக் கொண்டிருந்தார்கள். இப்போது பணமே வாழ்க்கையாக வாழ்கிறார்கள். இதை குறை கூறாமல் வேறு எப்படி சொல்ல முடியும் என்றார். அதற்கு, என் அழகையும் எனக்கு கிடைக்கும் மதிப்பையும் பாராட்ட மனமில்லாமல் பேசிக்கொண்டிருக்கிறீர்கள். கருமையாக இருக்கும் உங்களுக்கு அழகை பற்றி என்ன தெரியும்? மகாவிஷ்ணுவின் கருமை நிறத்தை சுட்டி காட்டி பேசினார் மகாலட்சுமி. தன் நிறத்தை பற்றி பேசியும் கோபம் கொள்ளாமல் மகாலட்சுமிக்கு புரிய வைக்க முயற்சி செய்தார். அதற்கு மகாலட்சுமி, எனது பெயருக்கு பேரழகு என்று பொருள். உங்களுக்கு தெரியும். அனைத்து செல்வங்களின் தேவதையாக இருக்கும் என்னை பற்றி குறை கூறாதீர்கள். இதை கேட்டு கோபம் அடைந்த மகாவிஷ்ணு, ஒரு பெண்ணுக்கு உடல் அழகு தேவையாக இருக்கலாம். ஆனால் அந்த அழகு மீது கர்வம் கொண்டு என்னை எதிர்த்து பேசிய அந்த அழகு கொண்ட உடல் இல்லாமல் உருவம் இல்லாமல் போவாய் என்று மகாவிஷ்ணு சாபம் கொடுத்தார். உடலின் அழகு நிரந்தரம் அல்ல. பிறருக்கு தீங்கு நினைக்காத மனமும் எந்த எதிர்பார்ப்புகளின் இல்லாமல் பிறருக்கு உதவும் மனமும் உண்மையான அழகு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம சேனலில் வீடியோ பிடிச்சிருந்தனா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.